மற்ற மிஷின்ல எல்லாம் வந்து ரப்பர் பேடு வரும். இந்த மிஷின்ல வந்து ரப்பர் பேடு வராது. அதுக்கு பதிலாக வந்து உள்ள ஸ்டீல் பிளேட்டும் உங்களுக்கு பேரிங் வந்துடும். இதுல சேஃப்டி பட்டன் லாக்கும் இருக்கு. நீங்க ஃப்ளோர்ல எல்லாம் ரன் பண்றப்போ இந்த மாதிரி நீங்க இங்க லாக் பண்ணிக்கலாம். இங்க லாக் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து சேஃப்டி இது இருக்கு. இதோட ஸ்பேர்ஸ் தான் இதுக்கு மெயினா தேவை. இதோட எல்லா ஸ்பேர்ஸுமே நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க என்ன கிராஸ் ஆங்கிள், என்ன டிகிரி ஆங்கிள் வேணாலும் இங்க மெஷர்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு இங்க மெஷர்மெண்ட் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு அக்யூரஸியா போகும். இந்த ஸ்டாண்டு மோட்டர் ஆடுறப்ப கோர் பிட்டு போய் உள்ள போய் லாக் ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இது எதுவுமே இருக்காதுங்க இந்த மிஷின்ல. செக்மெண்டோட லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த மிஷின் கூட ஒரு பிளேடும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துடும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துடும். இந்த ஆர்மேச்சர் ஃபீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஏகாக்ஸ் நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திமன் செல்வநாயகி பவர் டூல்ஸ் அப்படின்னு சாப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரீமியமான பவர் டூல்ஸ் எல்லாமே லோ பிரைஸ்ல பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ டீட்டெயிலா பேசினா கூட அண்ணா இருக்காங்க, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கண்ணா, உங்க பேரு? மணிகண்டன் சார். ஓகேங்கண்ணா, நம்ம கடை கரெக்டா எங்க லொக்கேட் இருக்கு? காந்திபுரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் சார், மேல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். ஓகேங்க, நம்ம என்னென்ன பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் பவர் டூல்ஸ்? நம்ம அஸ்கோர்னா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஃபிஷர்ங்கிற ஒரு ஜெர்மன் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எம்பிக்ஸ்னு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஓகே ஓகே. நம்ம என்னென்ன டைப் ஆஃப் பவர் டூல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டா, இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஓகே ஓகே. சரி, ஸ்டார்டிங் என்ன பார்க்கலாம்? நம்ம ஸ்டார்டிங் கோர் கட்டிங் மிஷினரிஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். டூயல் பர்பஸ் இந்த மாடல் பாத்தீங்கன்னா டூயல் பர்பஸ் கோர் கட்டிங்லயே இது மிடில் ரேஞ்சு. இது பாத்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, அப்புறம் கோர் கட்டிங் பண்றவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வால்ல பிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கும், வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து வாட்டர் சீல், மற்ற மிஷின் எல்லாம் வந்து வாட்டர் சீல் வரும். இந்த மாடல்ல வந்து வாட்டர் சீல் வராது. இந்த வாட்டர் வந்து கியர் பாக்ஸ்க்குள்ள போய் சாப்பிட்டு வழியா வெளியே வந்துடும். அப்ப கியர் பாக்ஸ் வந்து ஹீட் ஆகாது. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா கிளட்ச் பிளேட் இருக்கு, கியர் வந்து அதிகமா இருக்கு, அதனால எவ்வளவு லோடு கொடுத்தாலும் உங்களுக்கு தாங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு ஸ்லோ ஸ்பீடு வேணாலும் இது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஹேண்ட் கோர் பண்றப்போ பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஸ்லோ ஸ்பீடு வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில வந்து நீங்க 360 டிகிரில நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் நீங்க மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில், இந்த ஸ்டாண்டில் பாத்தீங்கன்னா மற்ற மிஷின்ல எல்லாம் வந்து ரப்பர் பேடு வரும். இந்த மிஷின்ல வந்து ரப்பர் பேடு வராது. அதுக்கு பதிலாக வந்து உள்ள ஸ்டீல் பிளேட்டும் உங்களுக்கு பேரிங் வந்துடும். அதனால ஸ்மூத்தா இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து டில்ட் ஆகாது. அக்யூரசி வந்து கரெக்டா இருக்கும். ஹோல்ஸ் வந்து கரெக்டா போகும். அப்ப கோர் வந்து உள்ளுக்குள்ள வந்து சிக்காது. எவ்வளவு ஸ்டீல் பாரா இருந்தாலும் இது வந்து கட் ஆகும். ஒரு 32 ஸ்டீல் பார் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டீலா இருந்தாலும் இது வந்து கட் ஆகும். இது மிஷின் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஆர்மேச்சர், ஃபீல்டு காயில், இதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் வந்து போகாது. ஒரு கார்பன் பஸ் போகணும்னாலே ஒரு 6 மாசம் ஆகும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணாலே ஒரு 6 மாசம் ஆகும். ஒரு 3000 வோல்ட்ஸ் போட்டீங்கன்னா தான் இந்த கார்பன் பஸ்ஸே தேயும். அது வரைக்கும் ஒன்றும் ஆகாது. இது வந்து நீங்க லோடு மட்டும் கரெக்டா கொடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். இதுல பாத்தீங்கன்னா 6 இன்ச் வரைக்கும் நீங்க காங்கிரீட்ல யூஸ் பண்ணலாம். காங்கிரீட்ல வந்து யூஸ் பண்ணலாம். பிரிக் வால்ல சிமினி ஹோல்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதுல பண்ணலாம். வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதனால பிரிக் வால்ல வந்து இது ஈஸியா நின்னுக்கும். மற்ற மிஷின் தான் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், அதனால வால்ல நிக்காது. இது அந்த மிஷின் அந்த பிரச்சனை இருக்காது. கழட்டி மாட்டுறதுக்கு, ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். இது என்ன மாடல்? இது பர்பஸ் என்னதுன்னா, இப்போ முன்னாடி பார்த்த மாடலை விட இது ரொம்ப அட்வான்ஸான மாடல். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான பர்பஸ் எல்லாம், நம்ம ஸ்டாண்ட் எல்லாம் சேம் தான். இந்த மிஷின் மட்டும் வந்து ஹெவியான பர்பஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு, இண்டஸ்ட்ரியல்ல வந்து இப்போ இந்த ஆங்கர் போல்ட்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 100-200 போல்ட்ஸ் அடிக்கிறப்போ இதெல்லாம் வந்து ஒர்க் வந்து ஜாப் வந்து ரொம்ப குயிக்கா பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா 3 கியர் இருக்கும். 3 கியர் இருக்கும். எல்லாம் ஹெவியான மோட்டார், அந்த ஆர்மேச்சர், ஃபீல்டு காயில், ரொம்ப டார்க் வந்து அதிகமா இருக்கும். இதுலயும் அந்த வாட்டர் சீல் வந்து உங்களுக்கு இதுலயும் வராது. இதுலயும் அந்த வாட்டர் சீல் வந்து வராது. மற்றபடி இதுக்கும் அதுக்கும் ஸ்டாண்ட் எல்லாம் சேம் தான். இது மோட்டர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ரொம்ப ஹெவியா இருக்கும், டார்க் அதிகமா இருக்கும். கட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும், ஹோல்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதனால வந்து நீங்க எவ்வளவு ஹெவியான காங்கிரீட்டா இருந்தாலும், இப்போ இந்த ப்ரிகாஸ்ட் காங்கிரீட்டு, இப்போ இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி வர இடத்துல எல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ளோரிங்ல, இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றதுக்கு, இல்ல ஒரு காலம், ஒரு பீமு, அதுல எல்லாம் ஹைட்டான இடத்துல போய் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியர், ஃப்ரெண்ட்லியா இருக்கும். மிஷின் வந்து ரொம்ப ஹெவி பர்ஃபார்மன்ஸா இருக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சார், ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே அலுமினியம் பாடி.
அது இது டோட்டலா அலுமினியம் பாடி உங்களுக்கு. மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கியர் பாக்ஸ்க்குள்ள தண்ணி போறதுனால ஹீட் ஆகாது. எவ்வளவு டெம்பரேச்சர் ஆனாலும் ஹீட் ஆகாது. அது ரொம்ப நல்லா இருக்கும் மிஷினை பொறுத்த வரைக்கும். அட்வான்ஸ் மாடல். இதுல பாத்தீங்கன்னா 3 கியர் இருக்குங்க சார். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 கியர் இருக்கும். வேரியேஷன் ஸ்பீட் இருக்கும். அது வந்து சிங்கிள் ஸ்பீடு, ஒரே ஸ்பீடு தான் இருக்கும். இதுல வந்து வேரியேஷன் ஸ்பீட் இருக்கும். இது சைஸுக்கு தகுந்த மாதிரி, காங்கிரட்டோட கிரேடுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கப்ளர் சார். இதுல வந்து நீங்க இதெல்லாம் ஈஸியா கழட்டிக்கலாம். இந்த ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் இந்த ரிமோட் இருக்கும். இந்த பிசிடி போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏதாவது ட்ரிப் ஆன வோல்டேஜ் அதிகமா இருந்தா கூட ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் இது ட்ரிப் ஆயிரும். மிஷின் வந்து சேஃப்டியா இருக்கும். மிஷின் வைஸ் வந்து உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். அப்போ அது போக இதுல ஸ்பிரிட் லெவல் இருக்கும். நம்ம இந்த ஆங்கர் போல்ட்டுக்கெல்லாம் பண்றப்போ அக்யூரசி கரெக்டா இருக்கிறதுக்காக இந்த ஸ்பிரிட் லெவல்ல நம்ம பாத்துக்கலாம். ஃப்ளோர்ல பிக்ஸ் பண்றப்போ பாத்துக்கலாம். வால்ல பிக்ஸ் பண்றப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்பிரிட் லெவல் இருக்கும். இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஸ்பிரிட் லெவல் வந்து இங்கேயும் வந்துடும். சார் இது வந்து MF 200ங்கிற மிஷினு. இது வந்து நம்ம காங்கிரட்ல வந்து 200 mm வரைக்கும் கோரிங் பண்ணிக்கலாம். காங்கிரட், பிரிக் வாலு இதெல்லாமே வந்து கோரிங் பண்ணிக்கலாம். இதுல அதே மாதிரி வாட்டர் சீல் வராது. இந்த கியர் பாக்ஸ் வந்து ஹெவியா இருக்கும். கிளட்ச் டைப்பு. இது தண்ணி உள்ள போறதுனால இந்த வாட்டர் ஹீட், அந்த கியர் பாக்ஸ் வந்து ஹீட் ஆகாது. ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். இதுலயே அதே மாதிரி இந்த ஸ்டாண்ட்ல வந்து உங்களுக்கு ஷேக்கிங் இதெல்லாம் வராது. இதுல வந்து SS பிளேட்டு, பேரிங் இதெல்லாம் வர்றதுனால இன்னும் வந்து மிஷினோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். இதுலயும் அதே மாதிரி சேஃப்டிக்கு வந்து இந்த PCB போர்டு வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே சேஃப்டி வைஸ் ரொம்ப பக்காவா இருக்கும் அந்த மிஷின். ஆனா இது என்ன மாடலுங்கண்ணா? இது வந்து 240ங்கிற MF 240ங்கிற மாடலுங்க சார். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஆர்மிச்சர், ஃபீல்டு காயிலு, கார்பன் பிரஷ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா இதுல தேவையாது. ரொம்ப எஃபிஷியன்சியா இருக்கும். அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுலயும் வந்து இந்த வாட்டர் சீல் எல்லாம் இதுலயும் வராது. இந்த சாஃப்ட் சைஸுமே வந்து பெரிய சைஸா இருக்கும். நம்ம சின்ன சைஸ் நீங்க அடாப்டர் எல்லாம் மற்ற மிஷின்ல எல்லாம் பிராண்ட் மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடாப்டர் எல்லாம் நீங்க போட வேண்டியது வரும். நம்ம மிஷின்ல பாத்தீங்கன்னா அடாப்டர் எல்லாம் போட வேண்டியது இல்ல. அப்படியே நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம். நம்ம பிட் எல்லாம் பாத்தீங்கன்னா கோர் பிட் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மாடல்லையுமே நம்ம இந்த மாதிரி சேஃப்டி ரிலே நம்மளுக்கு கம்பல்சரியா வரும். வாட்டர் கனெக்ஷனும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருக்கும். லைட் வெயிட்டா இருக்கும். இதெல்லாமே வந்து அலுமினியம் பாடி. இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் பாடி. அதனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஹேண்டில் பண்றதுக்கு, வால்ல தூக்கி மாட்டுறதுக்கு. இப்போ ஒரு 10 இன்ச்சு வரைக்கும் நீங்க இதுல ஹோல்ஸ் பண்ணலாம். காங்கிரட்டு, பிரிக்கு ரெண்டுலயுமே நீங்க வந்து 10 இன்ச்சு வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டாண்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து SS பிளேட் வந்துடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், SS பிளேட் வந்துடும். மற்றதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரப்பர் பேடு வரும். இந்த மாடல்ல நம்ம மாடல் எதுவுமே ரப்பர் பேடெல்லாம் எதுவுமே வராது. உள்ளுக்குள்ள எல்லாமே பேரிங் இருக்கும். அதனால ஷேக்கிங்கிறது உங்களுக்கு எதுவுமே வராது. இந்த ஸ்டாண்டு மோட்டரும் தனித்தனியாக ஆடுற கம்ப்ளைண்ட் இதுல வரவே வராது. ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு அக்யூரஸியா போகும். இந்த ஸ்டாண்டு மோட்டர் ஆடுறப்ப கோர் பிட்டு போய் உள்ள போய் லாக் ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இது எதுவுமே இருக்காதுங்க இந்த மிஷின்ல. இந்த ஸ்லாட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸா இருக்கும். நீங்க வால்ல தூக்கி மாட்டுறப்ப பெரிய போல்ட் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டாண்டுமே ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த பேஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மிஷின் மாடல் பாத்தீங்கன்னா MF 500ன்னு சொல்லி மாடல். நீங்க 500 mm வரைக்கும் நீங்க இதுல வந்து கோரிங் பண்ணிக்கலாம். மிஷின் பாத்தீங்கன்னா ரொம்ப பிராண்டோட மிஷின்ல என்ன இருக்குமோ அதெல்லாமே இருக்கும். இந்த போஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த ஸ்டாண்டை வந்து நீங்க டில்ட் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்பேசர்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேசர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் பக்கத்துல வந்துடும். இந்த கியர் பாக்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த கியரும் பாத்தீங்கன்னா உங்க 2 ஸ்பீடு கியரு. மோட்டரு, ஸ்டார்டர், ரோட்டர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அதே மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் இப்படி வந்துடும். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான கேபிள். இந்த கேபிள் எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும். அதே மாதிரி இந்த ரிமோட்டும் இதுல வந்துடும். இந்த ஸ்டேரிங்கும் இந்த மோட்டர்ல வந்து நீங்க இப்படி தனியா ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேனர் டிசைன் எல்லாமே யூனிக்கா இருக்கும். ஒரே ஸ்பேனர்ல எல்லாமே நீங்க மல்டிபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கலெக்ஷன் இப்படி வந்துடும். இதுவும் ஹெவியா வந்துடும் உங்களுக்கு. இது வந்து இந்த சாஃப்ட் வந்து
இந்த கோர் பிட் லாக் ஆகாம இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொவிஷன்ல இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு அந்த சீல் கம்ப்ளைண்ட்டுங்கிறது இதுலயும் வராது. நீங்க என்ன கிராஸ் ஆங்கிள், என்ன டிகிரி ஆங்கிள் வேணாலும் இங்க மெஷர்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு இங்க மெஷர்மெண்ட் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேசர் கழட்டிட்டீங்கன்னா மிஷின் பக்கத்துல வந்துடும். எவ்வளவு சைஸ் வேணாலும் நீங்க குறைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சரி, இந்த மாடல் வந்து MF 300ங்கிற மாடலு. இது பாத்தீங்கன்னா நீங்க 300 mm வரைக்கும் பிரிக் வால், காங்கிரீட்ல ரெண்டுலயுமே யூஸ் பண்ணலாம். நம்ம மிஷின்ல எல்லாமே கருங்கல்லையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப கோயில்ல யூஸ் பண்றது, இல்ல பாறையில யூஸ் பண்றது, அந்த மாதிரி இடத்துல எல்லாமே கருங்கல், கிரானைட்டு இதுல எல்லாத்திலயுமே யூஸ் பண்ணலாம். இந்த மாடல்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சீல் வந்து வராது. இந்த மாடலும் உங்களுக்கு கிளட்ச் டைப் தான். இதுல வந்து உள்ள இருக்கிற கிரீஸ், கியர் இதெல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த கிரீஸும் கூட பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் கிரீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம மிஷின்ல இருக்கும். அதே மாதிரி இந்த சுவிட்ச் வந்து இந்த மாடல்ல வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து உங்களுக்கு இப்படி வந்துடும். அதனால சேஃப்டி வைஸ் தண்ணி எல்லாம் எதுவுமே உங்களுக்கு உள்ள போகாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்லயும் வந்து உங்களுக்கு SS பிளேட் வந்துடும். இதுலயும் பேரிங் வந்துடும். ஏதோ ஹைட்டான இடத்துல இருந்தீங்கனாலும் இந்த மிஷினை வந்து நீங்க கட்டி மேல தூக்கிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. அதே மாதிரி இந்த ரிமோட்டும் வந்து இதுல இருக்கு. நீங்க இந்த பேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க 300 mm போடுறப்பெல்லாம் வந்து இந்த பேஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த ஹோல்ஸ் வித்தோட வந்து சைஸும் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும். இது வந்து மிஷின் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். 300 mmலாம் உங்களுக்கு அசால்ட்டா ட்ரில்லிங் ஆகும். சரி, இந்த கோர் பிட் பாத்தீங்கன்னா எம்பிக்ஸோட பிரீமியம் குவாலிட்டி. இது வந்து யுனிவர்சல் த்ரெட்டுங்க. இது வந்து யுனிவர்சல் த்ரெட்டு. நீங்க எல்லா ஒரு பிராண்டுக்கும் இந்த கோர் பிட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த கோர் பிட் பாத்தீங்கன்னா செக்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி, சுப்பீரியர் குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி டைமண்ட் எல்லாமே இதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ஒரு ஸ்டீல் பிளேட்டு வந்து ஒரு 16 mm ஸ்டீல் பிளேட்டா இருந்தாலும் இந்த நம்ம கோர் பிட் வந்து கட் ஆகும். இப்போ ஒரு M15, M20 அந்த மாதிரி ஒரு காங்கிரீட்ல ஒரு 20 ரன்னிங் மீட்டர் வரைக்கும் நம்ம கோர் பிட் வந்து லைஃப் வந்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு M30 காங்கிரீட்னா ஒரு 15, ஒரு 14 அந்த மாதிரி ஒரு ரன்னிங் மீட்டர். காங்கிரீட்டோட கிரேடு, ஸ்டீல் உள்ள காங்கிரீட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டீலு எந்த மாதிரி ஸ்டீல் ரீபார் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரன்னிங் மீட்டர் வந்து கொஞ்சம் கூடும் குறையும். இதே M15 கிரேடு காங்கிரீட்டா இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு ஒரு 10 மீட்டர், 9 to 10 மீட்டர் வந்து இது ரன்னிங் மீட்டர் கவரேஜ் ஆகும். இதே வந்து ஒரு ரீபார் வந்து ஒரு 25 mm ரீபாரா இருக்குன்னா ஒரு 9 மீட்டர் கவர் ஆகும். ரீபார் எந்த அளவுக்கு அதிகமாக அந்த அளவுக்கு வந்து ரன்னிங் மீட்டர் வந்து கம்மியாகும். கட்டிங் ஸ்பீடு வந்து நல்ல ஸ்பீடா இருக்கும். மிஷினுக்கு வந்து உங்களுக்கு லோடே இருக்காது. அதே மாதிரி கோர் வந்து உங்களுக்கு சிக்காது. ரெண்டு பக்கமே வந்து இந்த ரெண்டு பக்கத்துலயுமே வந்து இந்த கோர் பிட்டை விட்டு இந்த செக்மெண்ட் வந்து வெளியிருக்கும். அதனால கோர் வந்து ஷூரா போய் ஷூரா வரும். நீங்க கோர் பிட்டோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா வாட்டர் நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா இந்த கோர் பிட்டோட லைஃப் வந்து நல்ல ரன்னிங் மீட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா எம்பிக்ஸ்ல M400ன்னு சொல்லிட்டு மிஷினு. இது கட்டிங் டெப்த் பாத்தீங்கன்னா ஒரு 6 inch வரைக்கும் காங்கிரீட்டு, பிரிக் வாலு, அதுக்கப்புறம் வால் கட்டிங்கு, அதுக்கப்புறம் RR ஸ்டோனு இதெல்லாமே நீங்க கட் பண்ணலாம். பிளேடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பிளேடு. இந்த செக்மெண்டோட லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த மிஷின் கூட ஒரு பிளேடும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துடும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துடும். இந்த ஆர்மேச்சர் ஃபீல்டு காயிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். நீங்க இந்த ஆர்மேச்சர் ஃபீல்டு காயிலுக்கு இந்த மிஷின் வந்து நீங்க அவ்வளவு லைஃப் வந்து வரும். ஒரு 1 year பக்கம் இந்த ஆர்மேச்சர் ஃபீல்டு காயில லைஃப் வந்து வரும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணாலே மிஷின் வந்து அவ்வளவு குவாலிட்டி 1 yearக்கு நல்ல ஒரு குவாலிட்டியா நல்ல பர்ஃபார்மன்ஸோட இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஃப்ளோர்ல வச்சு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க இந்த ரோலர் வந்துரும். இந்த மாதிரி மிஷின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். இது எப்படி வேணாலும் இந்த இதை வந்து நீங்க டில்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து நீங்க இந்த காடை வந்து பிளேடு காடை வந்து நீங்க எப்படி வேணாலும் டில்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். மிஷின் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அதே மாதிரி இதுல சேஃப்டி பட்டன் லாக்கும் இருக்கு. நீங்க ஃப்ளோர்ல எல்லாம் ரன் பண்றப்போ இந்த மாதிரி நீங்க இங்க லாக் பண்ணிக்கலாம். நீங்க அதே மாதிரி இதுலயும் வந்து சேஃப்டி இது இருக்கு. இதுல வாட்டர் மோட்டரு, அக்சசரிஸ், பிளேடு இன்க்ளூடுவா வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே கொடுத்துரும். நீங்க எதுவுமே இந்த மிஷின் வாங்கிட்டு போனீங்கன்னா தனியா அக்சசரிஸ் எதுவுமே வாங்க வேண்டியது இருக்காது. நீங்க எல்லாமே இது கூட இன்க்ளூடா வந்துடும். இது வந்து இப்போ நியூ அரைவல் சார். இது வந்து ரிங்ஸா மிஷின் சொல்லிட்டு இந்த மிஷின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும்.
இந்த பிளேடோட செக்மெண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இந்த பிளேடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் வெல்டு பிளேடு தான். இந்த பிளேடோட ரன்னிங் மீட்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ரோலர் கான்செப்ட்ல இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இதோட ஸ்பேர்ஸ் தான் இதுக்கு மெயினாக தேவை. இதோட எல்லா ஸ்பேர்ஸுமே நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டி இருக்கு. இந்த மிஷின் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஹேண்டில் பண்றதுக்கோ வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாமே அலுமினியங்கிறனால இது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அதனால வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டியா இருக்கும். இது வந்து பிரஷ்லெஸ் மோட்டார். இது கார்பன் பிரஷ் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இதுல வராது. பிரஷ்லெஸ் மோட்டாரு. அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து அதனால பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்து இங்க வந்துடும். இதுக்குள்ள வர ரிலே இந்த ரோலரு இதுக்கு என்னென்ன ஸ்பேர் தேவை இருக்கோ அது எல்லாமே நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டியா இருக்கு. நம்மளோட மிஷினரிஸுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே எங்ககிட்ட ரெடி ஸ்டாக்கா இருக்கும். அதனால நீங்க மிஷினரி சர்வீஸ் வந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு, எல்லாமே ஜெனியூன் பார்ட்ஸா தான் இருக்கும். எல்லாம் ஒய் பார்ட்ஸ் மட்டும்தான் நாங்க யூஸ் பண்றோம். குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு அது மிஷினோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். சார் இந்த நம்ம கோர் பிட்டு எல்லாமே நம்மகிட்ட எல்லா சைஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. 16 mm இருந்து 400 mm வரைக்கும் நம்மகிட்ட எப்பவுமே ரெடி ஸ்டாக் கோர் பிட் வந்து அவைலபிலிட்டியா இருக்கும். நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் என்ன சைஸ் வேணாலும் நம்ம அதை அனுப்பிச்சு கொடுத்துடலாம் சார். நீங்க அட்வான்ஸா நிறைய வாங்கி வைக்கணும், இந்த சைஸ் கிடைக்காதுங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் இல்லாம வெளியூர்ல இருந்து பார்க்கணும் என்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம்? சரி, நமக்கு இந்தியா ஃபுல்லா வந்து சர்வீஸ் இருக்கு. அப்படிங்களா? ஆமா, நம்ம கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா நோவா டிரான்ஸ்போர்ட் இருக்கு, A1 இருக்கு, கண்ணனூர் ஸ்பீடு பார்சல் இருக்கு. அது போக இந்த பக்கம் கர்நாடகா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு KPN இருக்கு. அதுக்கப்புறம் மேட்டூர் பார்சல் இருக்கு. அதுக்கப்புறம் ரதிமீனா டிரான்ஸ்போர்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரதிமீனா இருக்கு, NJK இருக்கு. டிரான்ஸ்போர்ட் வசதி இன்னைக்கு அவ்வளோ வசதிகள் இருக்கு. இப்போ மற்ற ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ப்ளூ டாட் இருக்கு, சேஃப் எக்ஸ்பிரஸ் கொரியர் இருக்கு, TCI இருக்கு. அது போக நம்ம டிரான்ஸ்போர்ட்லயும் பஸ்லயும் அனுப்புறோம். ஹைதராபாத் எல்லாம் பஸ்லயும் அனுப்புறோம். அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா நம்மகிட்ட சர்வீஸ் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் பார்த்து நேரா டீல் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேஃபா எல்லாமே சேஃபா போயிரும் சார். நம்ம எல்லாமே செக் பண்ணி எல்லாமே கிளீனா பேக் பண்ணி எல்லாமே பார்ட்டி டெலிவரி ஆகுற வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணிடுவோம். இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, இல்லைனாலும் நம்ம கஸ்டமைஸ் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம். சோ இது போக பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் நிறைய ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பிளேடு பிரஷ் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே டீடைலா தேவைப்படுனா நீங்க டிஸ்பிளே கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, வேணும் மறக்காம கால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்ஸ் சார்.